முக்கிய செய்திகள். அனைத்து வழிகளிலும் எரிபொருள் பெற நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மோடி தகவல். மத்திய அரசு உண்மைகளை மறைப்பதாக கார்கே குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என கமல்ஹாசன் அறிவிப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜ், ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசம் என்றும் எடப்பாடி அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தாமரை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக ஜி.கே. வாசன் அறிவிப்பு. மக்களவை தொகுதிகளை 816ஆக அதிகரிக்க மத்திய அரசு திட்டம். 30 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கான விகிதாச்சாரத்தை மாற்றக்கூடாது என ஸ்டாலின் வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். சாத்தியமான அனைத்து வழிகளிலும் எரிவாயு, கச்சா எண்ணெயை பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ள நிலையில், இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உண்மைகளை மறைப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சாடியுள்ளார். மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வணிக ரீதியிலான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதையடுத்து உணவு பண்டங்களின் விலை அதிகரித்திருப்பதால் ஏழை மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு காரணமாக வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். அங்கு உப்பல், அத்தாப்பூர், சந்திராயன்குட்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் நோ ஸ்டாக் பலகைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் திறந்திருக்கும் ஒரு சில நிலையங்களில் பல மணி நேரம் காத்திருந்து எரிபொருளை நிரப்பிச் செல்கின்றனர். இந்நிலையில் வாய்ப்புள்ள அனைத்து வழிகளிலும் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்வதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று உரையாற்றிய அவர், மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள இழப்பிலிருந்து உலகம் மீண்டு வர நீண்ட காலம் எடுக்கும் என்றார். இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை கட்டமைப்பு வலுவாக உள்ளதால் இந்தியாவின் மீது தற்போதைய தாக்கம் குறைவாகவே இருப்பதை உறுதி செய்ய முயற்சி எடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தின் மூலம் இப்பகுதியில் அமைதியை மீட்டெடுப்பதே மத்திய அரசின் இலக்கு என்று தெரிவித்த பிரதமர், பதற்றத்தை தணிப்பது மற்றும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான், அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பேசி வருவதாக கூறினார். எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் பட்டியலிட்ட நிலையில், இந்த பிரச்சனையில் மத்திய அரசு 3 கேள்விகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே தெரிவித்துள்ளார். மேற்காசிய போர் ஏற்படுத்தும் பாதிப்பை பிரதமர் திரு மோடி மறைப்பதாக சாடியுள்ள அவர், தனது இஸ்ரேல் பயணத்திற்கு பிறகு இந்திய வெளியுறவு கொள்கையை பிரதமர் மாற்றியதால் நம் நாட்டுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். சீனா, ரஷ்யா, ஜப்பான் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹோர்முஸை கடக்கும் போது ஏன் இந்திய கப்பல்கள் சிக்கியுள்ளன என்று வினவியுள்ள அவர், கச்சா எண்ணெய் 41 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக பிரதமர் கூறும் நிலையில், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டால் ஏன் தட்டுப்பாடு நிலவுகிறது என்றும் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா காலம் போன்று தற்போதும் 140 கோடி இந்தியர்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டுமா என்றும் திரு கார்கே வினவியுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 இடங்கள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று மாலை தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்துடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் அக்கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கி உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவும் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா, தங்கள் கட்சி போட்டியிட விரும்பும் 25 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார். தேமுதிக சார்பில் 5 பேர் கொண்ட குழுவை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள திருமதி பிரேமலதா,
சென்னை விருகம்பாக்கம், ரிஷிவந்தியம், விருதுநகர், ஆம்பூர் உள்ளிட்ட தொகுதிகள் தங்கள் விருப்ப பட்டியலில் உள்ளதாக தெரிவித்தார். எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டு வரும் 27ஆம் தேதி தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை நேற்று சந்தித்த அதன் தலைவர் திரு கமல்ஹாசன் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிப்பதாக கூறினார். தமிழ் குடிமகனின் உரிமை அந்த நிலையிலும் ஒரு கட்சி தலைவன் என்ற நிலையிலும் நான் எடுத்திருக்கும் முடிவு இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை. என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும். இதற்காக திரு கமல்ஹாசனுக்கு எப்படி நன்றி சொல்வது என தெரியவில்லை என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், தன்னலத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாட்டு நலனை முன்னிறுத்தியுள்ள அவரின் பெருந்தன்மையான முடிவை வரலாறு பாராட்டும் என புகழாரம் சூட்டியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச குளிர்பதன பெட்டி, ஆண்டுக்கு 3 எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 297 அறிவிப்புகள் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக ஏற்கனவே 3 கட்டங்களாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி முழுமையான தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டார். அதில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தற்போது பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் போல ஆண்களும் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். ஆண்டுக்கு 3 எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா குளிர்பதன பெட்டி, மாநிலம் முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி வாங்க 25,000 ரூபாய் மானியம் என்பன உள்ளிட்ட 297 வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. ஏற்கனவே 3 கட்டமாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மகளிருக்கு தற்போது நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்றார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளுக்கான உள் இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். சர்வதேச தரம் வாய்ந்த 10 புதிய பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்படும் உள்ளிட்டவை அதிமுக தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளன. இதனிடையே சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். அதற்கு முன்னதாக அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தாமரை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று இரவு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நடைபெற்ற தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜி.கே. வாசன், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று தெரிவித்தார். 5 தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறது. இதேபோல் அதிமுக பாஜக கூட்டணியில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ராஜபாளையம் பொது தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை தனி தொகுதிகளில் போட்டியிட்ட தனக்கு இந்த முறை பொது தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அத்தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியா, தாமரை சின்னத்தில் போட்டியா என்பது குறித்து பின்னர் தெரிவிப்பதாகவும் திரு ஜான் பாண்டியன் கூறினார்.
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்து மக்களவை தொகுதிகளை அதிகரிக்க மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. அரசியல் அமைப்பை திருத்தி தொகுதி மறுவரையறை ஆணைய மசோதாவை நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் தாக்கல் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. மக்களவை தொகுதிகளை 816ஆக உயர்த்தவும் அதில் பெண்களுக்கு 273 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து 2029 நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்களவை தொகுதிகளை 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்தால் தமிழ்நாடு உள்பட தென் மாநிலங்களில் பலம் கணிசமாக குறையக்கூடும். பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற பலம் 80லிருந்து 120ஆகவும், மராட்டியத்தில் நாடாளுமன்ற பலம் 48லிருந்து 72ஆகவும், பீகாரில் 40லிருந்து 60ஆகவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்றாலே மாநிலங்களவையில் பெரும்பான்மை கிடைக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பது போன்றதாகும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனிடையே மத்திய அரசு முன்னெடுக்க உள்ள தொகுதி மறுவரையறை பணியை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளார். பெண் உரிமைக்காக நூற்றாண்டுகளுக்கும் மேலாக முன்னின்று போராடி வரும் திராவிட இயக்கத்தின் கொள்கை வாரிசாக இந்த முடிவை எந்த நிபந்தனைகளும் இன்றி ஆதரிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், அதே நேரத்தில் நியாயமான தொகுதி மறுவரையறை என்னும் உரிமையை விட்டுத்தர முடியாது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். மக்களவை தொகுதிகளுக்கான மாநிலங்களின் தற்போதைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எந்த சூழ்நிலையிலும் சீர்குலைக்கப்படக்கூடாது என்பதே தங்களின் உறுதியான நிலைப்பாடு என்று திரு ஸ்டாலின் தெளிவுபடுத்தியுள்ளார். இதை அடைவதற்கு மாநிலங்களுக்கு இடையேயான தொகுதிகளின் வரையறை மற்றும் பங்கீட்டில் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அதையே உறுதி செய்யும் ஒரு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்காக ஜூன் மாதம் சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்றவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புக்கிடையே திருநங்கை மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாவின்படி சுய அறிவிப்பு அல்லது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் யாரும் தங்களை மாற்றுப்பாலினத்தவர்கள் என்று அறிவித்துக் கொள்ள முடியாது. பிறப்பிலேயே மரபணு அல்லது உடல் ரீதியான மாற்றங்களை கொண்டவர்களை மட்டும் இனி மாற்றுப்பாலினத்தவர்கள் என்று அழைக்க முடியும். இவர்களை மட்டுமே மாற்றுப்பாலினத்தவர்கள் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் என்று இந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் தங்களை மாற்றுப்பாலினத்தவர்களாக கருதுவோருக்கு அரசு அங்கீகாரம் கிடையாது. ஒருவர் திருநங்கைதானா என்பதை தலைமை மருத்துவ அதிகாரி தலைமையிலான மருத்துவ வாரியமே முடிவு செய்யும். இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. தனது பாலினத்தை தானே தீர்மானிக்கும் உரிமை வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது என்று அந்த கட்சிகள் வாதிட்டன. அத்துடன் இந்த மசோதாவை நாடாளுமன்ற தேர்வுக்குழுவுக்கு அனுப்புமாறும் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் சென்னை பெருநகர உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்தால் இன்று விசாரிக்கப்படும் என நீதிபதி அறிவித்துள்ளார். மாம்பழம் சின்னத்தை பாமக தலைவர் திரு அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதை எதிர்த்து பாமக நிறுவனரான திரு ராமதாஸ் தரப்பில் சென்னை பெருநகர உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் பாமக பெயர், கொடி, சின்னத்தை திரு அன்புமணி பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும் தன்னை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க உத்தரவிடக் கோரியும் ராமதாஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை சென்னை பெருநகர உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. மாம்பழம் சின்னத்தை முடக்குவது தொடர்பாகவும் உள்கட்சி பிரச்சினை முடிவுக்கு வரும் வரை சட்டப்பேரவை தேர்தலை தள்ளி வைக்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக ராமதாஸ் தரப்பில் மீண்டும் சென்னை பெருநகர உரிமையியல் நீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் 3 நாட்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியது. அதன்படி ராமதாஸ் தரப்பில் சென்னை பெருநகர உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு நேற்று முறையிடப்பட்டது. இது தொடர்பாக மனு தாக்கல் செய்தால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி அறிவித்துள்ள நிலையில் மாம்பழம் சின்னத்தை முடக்குவது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. இதனிடையே ஐயா பாமக என்ற பெயரில் புதிய கட்சியை பதிவு செய்ய ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலைய முதன்மை செயலாளராக இருந்தவருமான திரு அன்பழகனின் மகன் திரு முகிலனை தலைவராக கொண்டு இந்த கட்சியை பதிவு செய்ய ராமதாஸ் தரப்பினர் விண்ணப்பித்துள்ளனர். ரயில் புறப்படும் நேரத்திலிருந்து 8 மணி நேரத்திற்கும் குறைவான காலத்தில் டிக்கெட்டை ரத்து செய்தால்
பணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது என்று இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. உறுதி செய்யப்பட்ட முன்பதிவு டிக்கெட்டுகளை ரத்து செய்வதில், கட்டணத் தொகையை திருப்பித் தருதல் மற்றும் அபராத தொகையை வசூலித்தல் போன்றவற்றில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக ரயில்கள் புறப்படும் நேரத்தின் அடிப்படையில் பணத்தை திரும்பத் தரும் பல அடுக்கு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ரயில் புறப்படும் நேரம் நெருங்க டிக்கெட் ரத்து மீதான அபராத தொகை அதிகரிக்கும். இந்த புதிய விதியின்படி ரயில் புறப்படும் 72 மணி நேரத்திற்கு முன்னதாக டிக்கெட்டை ரத்து செய்தால் சிறு தொகை மட்டும் அபராதமாக பிடித்தம் செய்யப்படும். 72 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்குள் டிக்கெட்டை ரத்து செய்தால் டிக்கெட் கட்டணத்திலிருந்து 25% அபராதமாக கழித்துக் கொள்ளப்படும். 24 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரத்திற்கு முன்பு வரை டிக்கெட்டை ரத்து செய்தால் கட்டணத் தொகையிலிருந்து 50% பிடித்தம் செய்யப்படும். 8 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் டிக்கெட்டை ரத்து செய்தால் பயண கட்டணம் திருப்பித் தரப்பட மாட்டாது. மேலும் பயணிகள் தாங்கள் புறப்படும் ரயில் நிலையங்களை 30 நிமிடங்களுக்கு முன்கூட மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பையும் ரயில்வே நிர்வாகம் வழங்கியுள்ளது. தற்போது பயணப்பட்டியல் தயாரிக்கப்படுவதற்கு முன்பு மட்டுமே ஏறும் இடத்தை மாற்ற அனுமதிக்கப்படுகிறது. திருத்தி அமைக்கப்பட்ட இந்த விதிகள் வரும் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை பல அடுக்குகளாக அமல்படுத்தப்பட உள்ளன. கடைசி நேரத்தில் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்படுவதை தடுக்கவும், இடைத்தரகர்களால் டிக்கெட்டுகள் வாங்கப்படுவதை தடுக்கவுமே கட்டணம் திரும்பப் பெறுதல் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கோவை வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் சீசன் நேரத்தில் மொத்த விற்பனைக்காக வெளியூர், வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் மாங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. உள்ளூர் சந்தைகளில் போதிய விலை கிடைக்காமல் மாங்காய் தேக்கமடைந்துள்ளது. இந்நிலையில் போர் பதற்றம் காரணமாக கோவையிலிருந்து மேற்காசிய நாடுகளுக்கு விமான சேவை குறைந்துள்ளது. இதன் காரணமாக கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு மாங்காய் ஏற்றுமதி செய்ய முடியாத சூழல் நிலவுவதால் டன் கணக்கில் மாங்காய் தேக்கமடைந்துள்ளன. ஷார்ஜா, துபாய், அபுதாபி மற்றும் மஸ்கட்டுக்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்ய முடியாததால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இந்த நேரத்தில் இந்த வளைகுடா போர்னால ரொம்ப பாதிப்பாகி போச்சு. ஏற்றுமதி ரொம்ப பிரச்சனையா இருக்கிறதுனால வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. கரெக்டான ஃப்ளைட் இல்லை. இந்த ஃப்ளைட்டு போற நேரத்தில் பார்த்து ஏர்போர்ட்டுக்கு இவங்க ஐட்டம் கொண்டு போற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு மிஸ்ஸிங்கு. இதனால இந்த மாம்பழம் மீண்டும் சந்தைக்கே வர வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்படுது. மாம்பழங்களை உரிய நேரத்தில் ஏற்றுமதி செய்ய முடியாததால் பெட்டிகளில் உள்ள மாம்பழங்கள் அழுகும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனால் கவலை அடைந்துள்ள வியாபாரிகள் மாங்காய் வரத்து மேலும் அதிகரிக்கும் போது அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாம்பன் கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்கு கடல் நீர் உள்வாங்கியதால் புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் ஏற்படுமோ என மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சின்னப்பாலம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இதனிடையே பாம்பன் சின்னப்பாலம் பகுதியில் 500 மீட்டர் தூரத்திற்கு கடல் திடீரென உள்வாங்கியது. இதனால் புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் ஏற்படுமோ என மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கடல் உள்வாங்கியதால் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டுப்படகுகள் அனைத்தும் தரை தட்டி நிற்கின்றன. மேலும் கடற்புற்கள், பாசி படிந்த பவளப்பாறைகள் அனைத்தும் வெளியே தெரிந்தன. இந்நிலையில் மீன்பிடிக்கச் சென்று கரை திரும்பிய நிலையில் நாட்டு படகுகளை கரைக்கு கொண்டு வர முடியாமல் பிடித்து வந்த மீன்களை கையில் சுமந்தபடி கரை சேர்ந்தனர். காலநிலை மாற்றம் காரணமாக கடல் உள்வாங்கும் பிரச்சினை தொடர்கதையாகி வருவதால் மீனவர்களின் அச்சத்தை போக்க ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில நாட்களாக மாநிலம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. எஞ்சிய மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சாத்தியமான அனைத்து வழிகளிலும் எரிவாயு, கச்சா எண்ணெயை பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்து மக்களவை தொகுதிகளை அதிகரிக்க மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.